பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி, அல்பேனியா நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். 83 குழந்தைகளுடன் கர்ப்பமாக உள்ள ஏஐ மந்திரி. அல்பேனியா நாட்டு பிரதமர் ஏடி ரமா அறிவிப்பு. இந்த இடத்துல ஒரு செய்தி நமக்கு வருகிறது. ஒரு பெண்மணி 83 குழந்தைகளுடன் கர்ப்பமாக உள்ளதாக செய்திகள் வருகிறது. இந்த கர்ப்பம் உண்மையான கர்ப்பம் இல்லை. 83 குழந்தைகள் என்பவர்கள் உண்மையான குழந்தைகள் இல்லை. அவர்கள் ஹியூமனாய்டு ரோபோட்ஸ். 83 ஹியூமனாய்டு ரோபோட்ஸாக அந்த நாடு உருவாக்கப் போகிறது. எதற்காக உருவாக்கப் போகிறதுன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் இது உருவாக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம், இன்றைக்கு வேண்டுமானால் அது உதவி செய்வதற்காக அது உருவாக்கப்பட்டிருக்கலாம். இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் மிதித்து போடுவார்கள். அதை செய்வதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருப்பதாக நம்முடைய கர்த்தருடைய வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இரண்டாவது காரியம், இனி பிள்ளை பெறுவதற்கு பெண்கள் தேவையில்லை, ரோபோட்டை அணுகினால் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. தானியேல் 11வது அதிகாரம் 37வது வசனம், வரப்போகிற ராஜா, அதாவது 666 குறித்து நம்முடைய வேதம் சொல்லுகிறது. வரப்போகிற ராஜா ஸ்திரீகளின் சிநேகத்தை விரும்ப மாட்டான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஸ்திரீகளின் சிநேகத்தை விரும்ப மாட்டான் என்று சொன்னால், வரப்போகிற ராஜா அவ்வளவு நல்லவனா என்ற கேள்வி வரலாம். இல்லை, அவனுக்கு வேதம் இன்னொரு பேர் கொடுக்கிறது. அவன் ஓரின சேர்க்கைக்காரன் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் இவனுடைய ஓரின சேர்க்கை பாவம் இஸ்ரவேலினுடைய தேவாலயத்தின் கதவை தட்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இவனை தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே அழித்து போடுவார். நாசியின் சுவாசம் யார் தெரியுமா? நாசியின் சுவாசம் நீங்களும் நானும் தான். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணார்? மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி அவன் மேல் நாசியின் சுவாசத்தை ஊதினார். அவன் மேல் நாசியின் சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இன்றைக்கு எப்படி பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கிறோமோ, இதே வலிமையோட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நம்மளை கொண்டு போய் அர்மெகதான் யுத்தத்தில் நிறுத்தி அவனுக்கு எதிராக நம்மை கர்த்தர் பட்டயம் பிடிக்க வைப்பார். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.